வணக்கம். எங்கள் தலைமைத்துவ தொடருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சிறந்த தலைவர்கள் பணிகளை மட்டும் நிர்வகிப்பதில்லை, ஊழியர்களை முன்னெடுத்து வழி நடத்துகிறார்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். 2 மேலாளர்கள். ஒரே நாளில் ஒரே மோசமான செய்தியை இவர்கள் பெறுகிறார்கள். மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஒருவர் தொடர்ச்சியான தாமதங்கள் காரணமாக ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுகிறார். இப்பொழுது மேனேஜர் ஏபி எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். மேனேஜர் ஏ கோபத்தில் கதவை ஓங்கி அடைத்து மூடுகிறார். எல்லா பழியையும் அணியினர் மீது போடுகிறார். இரவு 1 மணிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறார். இது எப்படி நடந்தது? நான் எத்தனை முறை எச்சரித்தேன், இந்த அணியில் யாருமே பொறுப்பேற்க மாட்டீர்களா என. மேலாளர் பி இவர் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்கிறார். இது ஏமாற்றமளிக்கிறது. இங்குள்ள அனைவரும் கடினமாக உழைத்துள்ளீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அடுத்தது என்ன செய்வது என்று முடிவு செய்வதற்கு முன் முதலில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போது இந்த 2 தலைவர்களுக்கு இடையிலான வேறுபாட்டிற்கு என்ன காரணம்? அவர்களின் தொழில்நுட்ப அறிவு, அல்லது அவர்களின் கல்வி தகுதி, அல்லது அவர்களின் பல வருட அனுபவம்? இது எதுவுமே இல்லை. வித்தியாசம் என்பது அவர்கள் தங்களின் உணர்வுகளையும் தங்களை சுற்றியுள்ளவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் விதத்தில்தான் உள்ளது. அந்த திறமையை மனவெழுச்சி நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கலாம். இன்றைய கார்ப்பரேட் உலகில் ஒரு தலைவரின் திறமையை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் உள்ள முக்கிய கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன் 1 நிமிடம் ஒதுக்கி உங்கள் பணியிட நடத்தையை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். முதலில், ஒரு கூட்டத்தில் உங்கள் யோசனைகள் விமர்சிக்கப்படும் போது உங்கள் முதல் இயல்பான எதிர்வினை என்ன? முதலில் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்களா, அல்லது உடனே தற்காப்பாக பேச தொடங்குவீர்களா? 2. ஒரு திட்டத்தின் காலக்கெடு திடீரென முன்னதாக மாற்றப்படும் போது நீங்கள் பதற்றமடைவீர்களா, அல்லது உங்கள் குழு அமைதியாகவும் கவனமாகவும் இருக்க உதவுவீர்களா? 3. உங்கள் குழுவில் கருத்து வேறுபாடுகள் எழும்போது நீங்கள் தான் சரி என்று நிரூபிக்க முயற்சிப்பீர்களா, அல்லது பணியிட உறவுகள் பாதிக்கப்படாமல் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்களா? கடைசியாக, வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் உங்கள் முடிவுகளை உண்மையான தகவல்களை விட உங்கள் உணர்வுகளை அதிகமாக வழிநடத்துகிறதா? இந்த கேள்விகள் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் உணர்வுசார் நுண்ணறிவை, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸை புரிந்து கொள்வதற்கான முதல் படியை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டீர்கள். ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் தொழில்நுட்ப திறன்களை விட உங்கள் தலைமைத்துவத்தை பற்றி அதிகமாக சொல்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பிறரின் கருத்துக்களை ஏற்க மறுத்து குழுவில் அச்சத்தை உருவாக்கும் ஒரு மேலாளரால் குறுகிய கால வெற்றிகளை மட்டுமே அடைய முடியும். ஆனால் நீண்ட காலத்திற்கு உயர் செயல்திறனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள அவர் பெரும்பாலும் சிரமப்படுகிறார். இதற்கு மாறாக திறம்பட தொடர்பு கொண்டு முரண்பாடுகளை ஆக்கப்பூர்வமாக கையாண்டு நம்பிக்கையை உருவாக்கி பணியாளர்களை ஊக்குவிக்கும் ஒரு தலைவர் நிறுவனத்தின் நீண்டகால வெற்றியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை அதிகம் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தலைவரின் பார்வையில் இது உண்மையில் எப்படி வெளிப்படுகிறது? டேனியல் கோல்மேன் ஒவ்வொரு திறமையான தலைவரும் வளர்த்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய அடிப்படை கூறுகளாக இதை விளக்குகிறார். முதல் முக்கிய கூறு சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். சுய விழிப்புணர்வு என்பது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை அங்கீகரிப்பது, ஏன் உணர்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது, மற்றும் அந்த உணர்வுகள் உங்கள் நடத்தையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதே ஆகும். பல தலைவர்கள் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்திருப்பதால் தாங்கள் சுய விழிப்புணர்வுடன் இருப்பதாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையான சுய விழிப்புணர்வு என்பது இதைவிட ஆழமானது. உணர்வு தூண்டுதல்களை கண்டு உணர்தல், தனிப்பட்ட சார்புகளை, அதாவது பயசஸை புரிந்து கொள்வது, மற்றும் அழுத்தமான சூழ்நிலைகளில் தன்னிடம் வெளிப்படும் நடத்தை முறைகளை, அதாவது பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை அடையாளம் கண்டறிதல் ஆகியவையும் உள்ளடக்கும். இப்பொழுது அடுத்த முக்கிய கூறான சுய மேலாண்மை, அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டை குறித்து பார்ப்போம். சுய விழிப்புணர்வு என்பது நாம் என்ன உணர்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது என்றால், சுய மேலாண்மை என்பது அந்த உணர்வுகளை எங்கனம் எதிர்கொள்வது என்பதை தேர்ந்தெடுக்கும் தன்மையாகும். சுய மேலாண்மை என்பது உங்கள் உணர்வுகளை ஒழுங்கமைக்கும் அல்லது சீரமைக்கும் திறனாகும். அழுத்தமான சூழ்நிலைகளிலும் அமைதி காத்து அந்த நேரத்தில் எழும் உணர்வுகளின் அடிப்படையில் அல்லாமல் உங்கள் இலக்குகளின் அடிப்படையில் உங்கள் நடத்தையை வழிநடத்தும் திறனாகும். சுய மேலாண்மை குறைவாக உள்ள தலைவர்கள் சிந்தித்து செயல்படுவதற்கு பதிலாக உடனடியாக எதிர்வினையாற்றுகிறார்கள்.
தங்களின் உணர்ச்சி உந்துதல்களை கட்டுப்படுத்துவதும் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அடுத்த முக்கியமான திறன் சமூக விழிப்புணர்வு, அதாவது சோஷியல் அவேர்னஸ். சமூக விழிப்புணர்வு என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களின் உணர்வுகள், தேவைகள் மற்றும் பார்வைகளை புரிந்து கொள்ளும் திறனாகும். ஒரு தலைவரை பொறுத்தவரை சமூக விழிப்புணர்வு என்பது தனது குழு உறுப்பினர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதையும், அவர்கள் தங்களின் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்த என்ன தேவை என்பதையும் அறிந்து வைத்திருப்பதே ஆகும். சமூக விழிப்புணர்வை வளர்க்கும் முக்கியமான திறன் எம்பத்தி ஆகும். ஒரு தலைவர் தன்னை சுற்றியுள்ளவர்களின் உணர்வுகளையும் அவர்களின் பார்வையையும் புரிந்து கொள்ளும் போது அவரால் சிறப்பாக தொடர்பு கொள்ள முடிகிறது. இதன் மூலம் வலுவான உறவுகளை அவர் உருவாக்கி அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இணைந்து செயல்படவும் பணிச்சூழலை உருவாக்குகிறார். இறுதியாக வரும் முக்கிய தூண் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது மற்றவர்களை நேர்மறையாக வழிநடத்தவும், பயிற்சி அளிக்கவும், வழிகாட்டியாக செயல்படவும், கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்களை திறம்பட தீர்க்கும் திறனை குறிக்கிறது. சிலர் கருத்து வேறுபாடுகள் அல்லது மோதல்களை தவிர்க்க முயற்சிப்பார்கள். ஆனால் பிரச்சனைகளை தோன்றும் போதே அவற்றை ஆரோக்கியமான முறையில் எதிர்கொண்டு தீர்ப்பது மிகவும் அவசியம். ஒரு தலைவரின் பொறுப்பு குழுவில் ஏற்படும் மோதல்களை தீர்ப்பதும், குழு உறுப்பினர்களை ஊக்குவிப்பதும், அனைவரையும் பொதுவான இலக்கை நோக்கி வழி நடத்துவதுவே ஆகும். ஒரு தலைவர் பணிச்சூழல் எவ்வளவு வரவேற்பும் ஊக்கமும் நிறைந்ததாக இருக்கும் என்பதையும், குழுவில் உள்ளவர்கள் எவ்வாறு இணைந்து செயல்படுவார்கள் என்பதையும் பெருமளவில் தீர்மானிக்க முடியும். இப்பொழுது இந்த 4 திறன்களையும் ஒரு இந்திய கார்ப்பரேட் தலைவர் எவ்வாறு திறம்பட பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு திரு வினீத் நாயர் HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு அவர் அந்த நிறுவனத்தின் CEO ஆகவும் நியமிக்கப்படுகிறார். HCL டெக்னாலஜிஸ் நல்ல வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் அதன் போட்டியாளர்கள் இன்னும் அதிக வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தனர். HCL நிறுவனத்தின் சந்தை பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்தது. ஊழியர்கள் வேலையை விட்டு வெளியேறும் எண்ணிக்கையும் அதிகரித்தது. அதோடு நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சி குறித்து பல ஊழியர்கள் பெரிதாக அக்கறை காட்டாமல் அலட்சிய மனப்பான்மையுடன் இருந்தனர். நாயர் நிறுவனத்திற்கு ஒரு புதிய வணிக உத்தி மட்டும் போதாது, அதன் தலைமைத்துவ கலாச்சாரத்திலேயே அடிப்படை மாற்றம் தேவை என நம்பினார். அந்த மாபெரும் மாற்றத்திற்கு உணர்வுசார் நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வாறு அடித்தளமாக அமைந்தது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முதல் தூண் சுய விழிப்புணர்வு. திரு வினீத் நாயர் அவர் மிரர் என்ற கட்டத்திலிருந்தே இந்த மாற்றத்தை தொடங்கினார். யூகங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு பதிலாக அவர் HCL நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று அனைத்து நிலைகளிலும் உள்ள ஊழியர்களுடன் நேரடியாக பேசினார். மேலும் நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் கலந்துரையாட அவர்களை ஊக்குவித்தார். இது நாம் முன்பு பார்த்த சுய விழிப்புணர்வின் நடைமுறைகளையே பிரதிபலிக்கிறது. அதாவது பிறரிடமிருந்து கருத்துக்களை பெறுதல், பக்கச்சார்பின்றி சூழ்நிலையை அணுகுதல் மற்றும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் தன்னுடைய ஊகங்களையே கேள்விக்குட்படுத்துதல் போன்றவையாகும். அடுத்தது சுய மேலாண்மை. உடனடி தீர்வுகளை தேடி அவசரமாக செயல்படுவதற்கு பதிலாக திரு வினீத் நாயர் நிறுவனத்தின் கலாச்சாரத்தில் நீண்டகால மாற்றத்தை உருவாக்குவதில் உறுதியாக இருந்தார். எல்லா தீர்வுகளையும் CEOவே சொல்ல வேண்டும் என்ற பாரம்பரிய அணுகுமுறையை அவர் மாற்றினார். மாறாக ஊழியர்கள் தானாகவே சிந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவர்களை அதிகாரமளித்து ஊக்குவித்தார். இது சுய மேலாண்மையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதாவது நீண்டகால இலக்கில் கவனம் செலுத்துவது, தனது அகந்தையை அதாவது ஈகோவை கட்டுப்படுத்துவது, மேலும் அவசரப்பட்டு செயல்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது போன்றவை ஆகும். அடுத்தது சமூக விழிப்புணர்வு, சோஷியல் அவேர்னஸ். திரு வினீத் நாயர் நிறுவனம் முழுவதும் உள்ள ஊழியர்களின் கருத்துக்களை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். காரணம், வாடிக்கையாளர்களுக்கு மிக நெருக்கமாக வேலை செய்பவர்களே நிறுவனத்தின் உண்மையான மதிப்பு எங்கு உருவாகிறது என்பதை சிறப்பாக புரிந்து கொள்வார்கள் என்று அவர் நம்பினார். ஊழியர்களின் பார்வைகளையும் அவர்கள் சந்தித்த சவால்களையும் புரிந்து கொள்ள அவர் நேரம் செலவிட்டார். இதன் மூலம் கவனமாக கேட்பது, நிறுவனத்தின் செயல்பாட்டு இயங்கு முறைகளை புரிந்து கொள்வது மற்றும் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் பல்வேறு கோணங்களில் சிந்திப்பது போன்ற சமூக விழிப்புணர்வின் முக்கிய அம்சங்களை அவர் செயல்படுத்தினார். இறுதியாக உறவு மேலாண்மை, அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த சிந்தனையே பின்னர் HCL நிறுவனத்தின் பிரபலமான எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் செகண்ட் என்ற கொள்கையை உருவெடுத்தது. திரு வினீத் நாயர் வெளிப்படைத்தன்மையின் மூலம் நம்பிக்கையை உருவாக்கினார், சிறந்த தொடர்பாடலை ஊக்குவித்தார், மேலும் ஊழியர்கள் தாங்களாகவே முடிவுகளை எடுக்க அதிகாரமும் கொடுத்தார்.
நிறுவனத்திற்குள் உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலம் அவர் ஊழியர்களின் ஈடுபாட்டையும் வாடிக்கையாளர் உறவுகளையும் நிறுவனத்தின் செயல்திறனையும் மேம்படுத்தும் ஒரு பண்பாட்டை அழகாக உருவாக்கினார். இதன் விளைவாக அடுத்த 5 ஆண்டுகளில் HCLுடன் வருவாய் சுமார் 3 மடங்கு அதிகரித்தது. $700 மில்லியன் இருந்து $2.6 பில்லியன் அது உயர்ந்தது. அதே நேரத்தில் ஊழியர்கள் வெளியேறும் விகிதம், அதாவது அட்ரிஷன் ரேட், நன்றாகவே குறைந்தது. மேலும் பிசினஸ் வீக் நிறுவனத்தால் உலகில் மிகவும் செல்வாக்கு மிக்க நிறுவனங்களில் ஒன்றாக HCL தரவரிசைக்குட்படுத்தப்பட்டது. திரு வினித் நாயரின் தலைமைத்துவம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், உணர்ச்சி நுண்ணறிவு என்பது உணர்வுகளை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த புரிதலை பயன்படுத்தி ஊழியர்களை இன்னும் திறமையான வழிநடத்துவது, தங்களை புரிந்து கொள்வது, தனது நடத்தையை நிர்வகிப்பது, மற்றவர்களை கவனமாக கேட்பது மற்றும் நம்பிக்கையை உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் அவர் HCLின் பண்பாட்டையும் அதன் செயல்திறனையும் முற்றிலும் மாற்றினார். இந்த பதிவு முழுவதும் நாம் பார்த்தது போல உணர்வு நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது வெறுமனே உணர்வுகளை புரிந்து கொள்வதை விட மிகவும் விரிவான ஒன்றாகும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது மற்றவர்களை வழிநடத்துவதற்கு முன் நம்மை நாமே புரிந்து கொள்வதை பற்றியது. இது சவாலான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அமைதி காக்கவும் இருப்பதை பற்றியது. இது உங்கள் குழுவினர் நேரடியாக வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதை பற்றியது. மேலும் இது நம்பிக்கை, பரிவு மற்றும் வெளிப்படையான தொடர்பு ஆகியவற்றின் மூலம் வலுவான உறவுகளை உருவாக்குவதை பற்றியதாகும். இன்றைய நிறுவன உலகில் தொழில்நுட்ப நிபுணத்துவம், அதாவது டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், வணிக அறிவு, அதாவது பிசினஸ் நாலேஜ் முக்கியமானவைதான். அவை உங்களுக்கு ஒரு தலைமை பதவியை பெற கண்டிப்பாக உதவக்கூடும். ஆனால் ஒரு தலைவராக நீங்கள் நீண்டகால வெற்றியை பெரும்பாலும் தீர்மானிப்பது என்பது ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றும் உங்கள் திறமையை குறிக்கும். ஏனெனில் இறுதியில் நிறுவனங்கள் தனியாக சாதனைகளை உருவாக்குவதில்லை, ஊழியர்களே அதை சாதிக்கிறார்கள். மேலும் ஊழியர்கள் மதிக்கப்படுகிறோம், நம்பப்படுகிறோம், புரிந்து கொள்ளப்படுகிறோம் மற்றும் மதிப்பு அளிக்கப்படுகிறோம் என்ற உணரும் போது அவர்கள் தங்களின் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறவாதீர்கள். கீழே உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். உங்கள் கருத்துக்கள் எதிர்கால பதிவுகளை திட்டமிட எங்களுக்கு மிகவும் உதவுகின்றன. இறுதியாக மேலும் பயனுள்ள வெற்றிக்கான உத்திகளை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தொடரின் அடுத்த வீடியோவையும் பார்க்க மறக்காதீர்கள். நன்றி. உங்கள் நாள் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள்.